உறுப்பினர் சண்முகன் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருந்து வரும் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு பட்டா மறுக்கப்பட்டு வருகிறது. காரணம், அது ஓடை புறம்போக்கு அல்லது நீர்நிலை புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேச்சரில் அந்த இடம் நீர்நிலைக்கும் ஓடைக்கும் வெகு தொலைவில் மேடான பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. நிறைய இடங்களில் அந்த இடத்தை ஏற்கனவே நான் சொன்ன மூல கேள்விக்கு தொடர்புடைய கேள்வி கேட்டால் எல்லா பதிலும் சொல்ல தயாராக இருப்பேன். திடீர்னு நீங்கள் பட்டாவை பற்றி கேட்குறீங்க, ஜாதி சான்றிதழ் பற்றி கேட்குறீங்கன்னா சிரமம். அது பட்டா பற்றி தான் மட்டும் கேட்குறாங்க. பட்டா மட்டும்தான். அந்த நில வகைப்பாடை மாற்றி ஒரு மறு ஆய்வு செய்து நில வகைப்பாடை மாற்றி அவர்களுக்கு பட்டா வழங்க வழிவகை செய்யப்படுமா? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நீர்வழி புறங்கோயிலில் இருக்கிற அத்தனையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான். நீங்கள் சொல்வதைப் போல 50 ஆண்டு காலம் நீர்வழி புறம்போக்காக இருந்தாலும் கூட நீரே அங்கு வரவில்லை என்று சொன்னால் அதை பற்றியும் அரசு ஆய்வு செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.